நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரைடு பன்னீர் கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் ஈஸியாக பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. ஸோ இது நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் கூட ஆட் பண்ணுறதுக்கு நான் 1 கப் கேப்சிகம், 1 கப் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேன் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 10 பல் பூண்டு, 5 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயில். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இஞ்சி பூண்டை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்து கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் தக்காளியத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 பீஸ் முந்திரியும் தக்காளி கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பேன் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை எண்ணெய் காஞ்சதும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பன்னீர் க்யூப்ஸும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ ஒரு சைடு வெந்தோடனே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃப்ரை பண்ண பன்னீரை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ பட்டர் உருக ஆரம்பித்ததும் இது கூடயே 2 சின்ன பீஸ் பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பட்டரில் ஏலக்காவையும் பட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும்.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதும் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கேப்சிகமை பட்டரில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பவுடர் சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கலருக்காக பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பட்டரில் இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் மசாலா கருகாமல் இருக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஃப்ரைடு பன்னீர் கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.